சென்னை தேனாம்பேட்டை காமராஜர் அரங்கில் நேற்று தமிழக காங்கிரஸ் பொதுக்குழுவில் பேசியது பற்றி செல்வ பெருந்தகை விளக்கமளித்திருக்கிறார். தமிழ்நாடு காங்கிரஸ் பொதுக்குழு கூட்டத்தில் திமுகவை பற்றி விமர்சிக்கவில்லை என்றும் செல்வ பெருந்தகை அறிக்கை வெளியிட்டிருக்கிறார். அவரது பேச்சு சர்ச்சையான நிலையில் திமுகவிற்கு நன்றி தெரிவித்து நிறைவேற்றப்பட்ட தீர்மானத்தை சுட்டிக்காட்டி அறிக்கையும் வெளியிட்டிருக்கிறார். அதேபோல திமுக காங்கிரஸ் கூட்டணி என்பது கொள்கை சார்ந்த கூட்டணி என்றும் சந்தர்ப்பவாத கூட்டணி அல்ல என்றும் செல்வ பெருந்தகை தெரிவித்திருக்கிறார். காங்கிரஸ் எத்தனை காலம் பிற கட்சிகளை சார்ந்து இருப்பது என நேற்றைய கூட்டத்தில் செல்வ பெருந்தகை கேள்வி எழுப்பியிருந்தார். மேலும் விவரங்களோடு செய்தியாளர் பாண்டியராஜன் இணைப்பில் இருக்கிறார். பாண்டியராஜன், வணக்கம். விவரங்களை சொல்லலாம். சென்னை தேனாம்பேட்டையில் உள்ள காமராஜர் அரங்கில் நேற்று காங்கிரஸ் கட்சியினுடைய பொதுக்குழு கூட்டம் நடைபெற்றிருந்தது. கட்சியினுடைய மாநில கமிட்டி தலைவர் செல்வ பெருந்தகை பேசும்போது காங்கிரஸ் கட்சியினுடைய வளர்ச்சி குறித்து மேடையில் பேசும்போது சில கருத்துக்கள் சர்ச்சையாகி இருந்தது. தற்போது அதற்கான விளக்கத்தை அவர் தெரிவித்திருக்கிறார். குறிப்பாக திமுக குறித்து எந்த விமர்சனம் செய்யவில்லை எனவும் அவர்கள் நிறைவேற்றிய 7 தீர்மானங்களில் திமுக தலைவர் ஸ்டாலின் அவர்களுக்கு நன்றி தெரிவித்து தீர்மானம் நிறைவேற்றியிருப்பதாகவும் தெரிவித்திருக்கிறார். குறிப்பாக திமுக மற்றும் காங்கிரஸ் இடையேயான கூட்டணி எஃகு கூட்டணி எனவும் சந்தர்ப்பவாத கூட்டணி எனவும் அவர் தற்போது விளக்கம் அளித்திருக்கிறார். குறிப்பாக கொள்கை சார்ந்துதான் அவர்களது கூட்டணி அமைத்திருப்பதாகவும் தெரிவித்திருக்கிறார். கட்சியினுடைய வளர்ச்சிக்காக மட்டுமே, கட்சியை வலுப்படுத்த வேண்டும் என்பதற்காக மட்டுமே தான் அந்த கூட்டத்தில் அந்த கருத்துக்களை பதிவு செய்ததாகவும் அந்த அறிக்கையில் அவர் விளக்கம் அளித்திருக்கிறார். குறிப்பாக செல்வ பெருந்தகை அவருடைய பேச்சு சர்ச்சையாக இருக்கக்கூடிய நிலையில் தற்போது இந்த விளக்கத்தை அவர் வழங்கியிருக்கிறார். என்டிஏ கூட்டணியுடைய அந்த வீழ்ச்சிக்கு காரணமாக வேண்டும் என்பதற்காக இந்தியா கூட்டணி பலப்படுத்த வேண்டும். இந்தியா கூட்டணியை பலப்படுத்த வேண்டும் என்றால் காங்கிரஸ் கட்சி அதனை சுய பரிசீலனை செய்து அதனை வலுப்படுத்திக் கொள்ள வேண்டும் என்கின்ற கருத்துக்காகத்தான் கட்சியை பலப்படுத்துவதற்காக மட்டுமே காங்கிரஸ் குறித்து பேசியதாகவும் திமுக குறித்து விமர்சனம் செய்யவில்லை என்ற வகையிலும் அந்த அறிக்கையிலே இடம்பெற்றிருக்கிறது.